தமிழ் சினிமாவுல நல்ல நடிகர் ஆனா பெரிய ஸ்டார் ஆகாம போனவர்களின் பட்டியல் எடுத்தா ஒரு பேர் கண்டிப்பா வரும். ஜீவா. டேலண்ட் இருந்தும் டாப் ஹீரோ ஆகாத கரியர். அதுதான் இவரோட ஸ்டோரி. இது ஒரு சக்சஸ் ஸ்டோரி இல்ல, இது ஒரு ராங் டிசிஷன் ஸ்டோரி. ஜீவா ரியல் நேம் அமர் சௌத்ரி, 1984, சென்னை. அவரோட அப்பா யார் தெரியுமா? பிரபல தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. தமிழ் சினிமாவுல ஒரு விசித்திரமான கெரியர் இருக்கு. பல நடிகர்கள் தோல்வியால் மறைந்தார்கள், ஆனா சிலர் வெற்றியால் மறைந்தார்கள். ஹிட் படங்களும் இருக்கு, நல்ல ஆக்டிங்கும் இருக்கு, ஆனா ஸ்டார் ஆகல. அவர் ஜீவா. இந்த ஸ்டோரி ஒரு பயோகிராஃபி இல்ல, ஒரு வார்னிங். 2000களின் ஆரம்பம். அந்த காலத்தில் தமிழ் சினிமா என்னன்னா, விஜய் அஜித் ரைசிங், சூர்யா பீக் ஏறிக்கிட்டு இருந்த நேரம். அந்த இடத்தில் ஒரு புதிய ஹீரோ வர்றார். புரொடியூசர் சன். அதாவது ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. 2003 ஆசை ஆசையாய். படம் பெரிய தோல்வி இல்ல, ஆனா இம்பாக்ட் இல்ல. அதுதான் வர்ஸ்ட். ஒரு நடிகரை மக்கள் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சா அதுதான் கெரியருக்கு மிகப்பெரிய ஆபத்து. அந்த ஸ்டேஜில் ஜீவா இருந்தார். 2 வருடம் கழிச்சு ஒரு அன்யூஷுவல் படம் வந்தது, ராம். அந்த காலத்தில் யாருமே ஹீரோ இன்ட்ரோ இல்லாம படம் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே கேரக்டர். நோ மாஸ், நோ பஞ்ச், ஒன்லி பர்ஃபார்மன்ஸ். ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆனாங்க, ஆனா கிரிட்டிக்ஸ் ஷாக் ஆனாங்க. இந்த பையன் நடிக்கிறான். அந்த ஒரு படம் அவரை இண்டஸ்ட்ரி மேப்ல போட்டது. அதுக்கப்புறம் டிசியூம், ஈ, ஸ்லோவா ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகுது. 2007 கற்றது தமிழ். பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக்பஸ்டர் இல்ல, ஆனா அது ஒரு நடிகரின் ஐடென்டிட்டி படம். இந்த படத்துக்கு பிறகு ஜீவா ஒரு சேஃப் ஹீரோ இல்ல, பர்ஃபார்மன்ஸ் ஹீரோ. ஆனா ஆடியன்ஸ் இன்னும் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணல. அதை மாற்றிய படம் சிவா மனசுல சக்தி. இதுதான் டர்னிங் பாயிண்ட். காமெடி வேலை செய்தது, ரிப்பீட் வேல்யூ வந்தது, டிவியில ஓட ஆரம்பிச்சது. இங்கிருந்துதான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆரம்பம். 2011 கோ. இந்த படம் வந்தப்போ ஒரு ஃபீலிங் இருந்தது, நெக்ஸ்ட் பிக் திங். சாங்ஸ் எவ்ரிவேர், டயலாக்ஸ் ரிப்பீட், காலேஜ் ஆடியன்ஸ் கனெக்ட். ஒரு ஆக்டருக்கு இது டேஞ்சரஸ் ஜோன், ஏன்னா இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நண்பன், ஃபேமிலி ரீச் ஸ்ட்ராங். நீதானே என் பொன் வசந்தம், ரொமான்டிக் இமேஜ் ஸ்ட்ராங். இப்போ அவர் சேஃப் ஸ்டார் பொசிஷன்ல இருந்தார். அதுக்கப்புறம்தான் ப்ராப்ளம். பீக்குக்கு அப்புறம் டிசிஷன் தான் கெரியரை தீர்மானிக்கும். 2014 யான். ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன், ஸ்டைலிஷ் மேக்கிங், ஃபாரின் லொகேஷன்ஸ். ஆனா இமோஷனல் கனெக்ட் இல்ல. ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ளாப் பரவாயில்ல, ஆனா கரெக்ஷன் வரணும். அங்கதான் மிஸ்டேக். அடுத்தடுத்த படங்கள் ஒரே பேட்டர்ன். போக்ரி ராஜா, கீ, கொரில்லா, வரலாறு முக்கியம். ஒவ்வொரு படத்திலும் ஒரு ஃபீலிங், இது வேலை செய்யாது போல. அது ரிலீஸ் ஆனதும் கன்ஃபார்ம். நடிப்பு பிரச்சனை இல்ல, கதை தேர்வு பிரச்சனை. ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் ஸ்லோவா குறைய ஆரம்பிச்சது. சினிமால ட்ரஸ்ட் ஒன்ஸ் போச்சுன்னா போஸ்டர் கூட ஒர்க் ஆகாது. ஜீவா டேலண்ட் குறையல, ஆனா டைரக்ஷன் இல்ல. ஒரு ஹீரோக்கு 2 விஷயம் தேவை, ஆக்டிங் பிளஸ் ஜட்ஜ்மெண்ட். அவரிடம் ஒன்று இருந்தது, இரண்டாவது இல்லை. அதனால்தான் ரைஸ் இருந்தும் ஸ்டெபிலிட்டி இல்ல. சமீபத்தில் 83 படம், சின்ன ரோல், ஆனா நல்ல அப்ரிசியேஷன். இப்போ அவர் புரிந்துகிட்டார், மார்க்கெட் மாறிவிட்டது. மாஸ் ஹீரோ அல்ல, கேரக்டர் ஆக்டர் ரூட். லேட் மூவ், ஆனா ரைட் மூவ். கன்க்ளூஷன்: ஜீவா ஃபெயிலியர் ஸ்டோரி இல்ல, இன்கம்ப்ளீட் சக்சஸ் ஸ்டோரி. சரியான ஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருந்தா இன்று டயர் 1 லிஸ்டில் இருந்திருப்பார். சினிமா ஒரு விஷயம் கற்றுத்தருது, வாய்ப்பு கெரியரை உருவாக்காது, தேர்வுதான் உருவாக்கும். ஜீவா சான்ஸ் கிடைத்தார், ஆனா சாய்ஸஸ் தவறியது. அதனால் பீக் இருந்தும் லெகசி குறைந்தது. உங்களுக்கு என்ன தோன்றுது? இன்னும் கம்பேக் பாசிபிளா, அல்லது ஆல்ரெடி மிஸ் ஆயிடுச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க.